ஒரு காதல் கடிதம் விழி போடும் யூடியூப்பால் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நீங்கள் எப்படி சொல்லுறது மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான லிரிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ அப் டு என்னோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் ஈஸியாக மேக் பண்ணிடலாம், ஈஸியாக முடியும். இந்த வீடியோ ஈஸியான வீடியோ தான். இது நம்ம வந்து கைன்மாஸ்டர் அந்த ஆப்பில் தான் மேக் பண்ணோம். அந்த ஆப்போட ஒரு சொல்லுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தமிழ் ஃபாண்ட் வச்சு மேக் பண்ணியிருப்போம், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. தமிழ் ஃபாண்ட் வந்து இந்த கைன்மாஸ்டில் ஒர்க் ஆகும். அதனால் தமிழ் இந்த கைன்மாஸ்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எந்த வாட்டர் மார்க்கும் கிடையாது, மறக்காம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் அப் டு இன்னொரு ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்கள், அப்படின்னா தான் நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிடலாம், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த வீடியோக்குள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு தவறான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீ கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும், அதில் சைடில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் ரேஷியோ கேட்கும், அதில் நம்ம நீங்கள் 1:1 இந்த ரேஸ் எடிட் பண்ண போகிறோம். அதனால் 1:1 கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அப்படி உள்ள போயிடும். மீடியா மட்டும் என்னப்பில் இருக்கும், 14 தெரியும். மீடியா மட்டும் என்னப்பில் இருக்கா, மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த யூஸ் பண்ணுறோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், லிங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்கள் மறக்காமல். இந்த இமேஜ் தான். இது உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் கவுண்ட் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 10 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ ட்ராக் பண்ணி டிக் பண்ணி வேறு சேஞ்ச் பண்ண தேவையில்ல, கரெக்டாக ஃபில் ஸ்க்ரீன் செட்டாக இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா சாங் ஆட் பண்ண போகிறோம். அது ஆடியோ ஐக்கன் இருக்கா சைடில், நான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ சாங் எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைலில் உள்ள எல்லா சாங் காமிக்கும், அதில் உங்களுக்கு என்ன சாங் யூஸ் பண்ணிக்கோ சாங்கை எடுத்துக்கோங்க. சைடில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், கிளிக் பண்ணால் ப்ளஸ் ஐக்கன் ஆட் ஆயிரும். நான் அதை கட் பண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு 5 செகண்ட் 10 செகண்ட் தான் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, நம்ம சாங் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த பிளாக் ஸ்க்ரீனில் ஹாட் லேயர் வந்துருக்கும். ஹாட் லேயர் வந்து பிளாக்ல வந்துருக்கும், எப்படி செட் பண்ண பார்க்கலாம். வேறு கிளிக் பண்ணி மீடியா பார்க்குறேன். இந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்கள் மறக்காமல். கிளிக் பண்ணி இம்போர்ட் ஆச்சு. மேலே வந்து பெண்டிங் வாசன் இருக்கா, கிளிக் பண்ணி மல்டிப்ளை கொடுத்து டிப் பண்ணி விட்ருங்க. டிப் பண்ணிட்டு கொஞ்சம் சைஸ் ஜூம் அவுட் பண்ணிட்டு அந்த இதுக்குள்ளே செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த இது மாதிரி இருக்கா ஓலை மாதிரி நான் செட் பண்ணி பார்த்தியா, அதுக்குள்ளே கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அது வேலை முடிஞ்சு இதே அவங்க எவ்வளோ செகண்ட் பண்ணி செட் பண்ணிட்டு கட் பண்ணி விட்ருங்க மிச்சத்தை. அவ்வளோ அப்புறம் நம்ம இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம லிரிக்ஸ் சொல்ல போகிறோம், அது எப்படின்னு பார்க்கலாம். நேராக கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் போய்க்கோங்க. டெக்ஸ்ட் போய்னா அவங்க லிரிக்ஸ் கேட்கும். நீ எதில் லிரிக்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அதை காப்பி பண்ணிக்கோங்க. நான் கூகுள் எடுத்து வச்சுக்கேன், அதை காப்பி பண்ணிக்கிறேன். உங்கள் லிரிக்ஸ் எப்படி எடுந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கு, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ சாங் நேம் போட்டு லிரிக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். ரொம்ப ஈஸியானதான். நான் காப்பி பண்ணிக்கிறேன். தமிழ் தான் நீங்கள் பேஸ்ட் பண்ண எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் இங்கிலீஷ் கூட எடிட் பண்ணால் அவங்க விருப்பம். நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஒரு லைனாக எழுதிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். செட் பண்ணியாச்சு. அடுத்து ஏ இருக்கா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் லத்தின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிவிட்டேன். ஃபாண்ட் ஃபுல்லாக தமிழ் ஃபாண்டு உள்ளதெல்லாம் ஒரு ஃபாண்ட் செட் பண்ணிக்கிறேன். இப்போ செட் பண்ணிட்டு கலர் வந்து நான் பிளாக்ல செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பிளாக்ல செட் பண்ணியாச்சு. நான் செட் பண்ணிட்டு அந்த இடத்துல எப்படி செட் பண்ணிக்கிறேன், கரெக்டாக சென்டரில் செட் பண்ணிட்டேன். சென்டரில் செட் பண்ணிட்டு இன்னொன்று மிஷன் இருக்கா, அது மேலே ஸ்க்ரோல் இருந்துன்னா லெட்டர் பை லெட்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. அவுட் அண்ட் நிமிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபேட் கொடுத்துட்டு அவ்வளோ எல்லாரும் எங்கேயும் பண்ண தேவை. இதை எவ்வளோ செகண்ட் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருவாங்க. ட்ராக் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்து ஃபஸ்ட் பெல்லும் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் எதில் இப்போ கரெக்டாக பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல முடியுது, அதனால் அதை நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு சிசர் ஐக்கன் இருக்கா, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் ஸ்பிட் ப்ளே கட்டன் இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா சென்டரில் கட் ஆயிரும். இதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி எடிட் போய்க்கோங்க. எடிட் பண்ணி இதை ஃபுல்லாக டெலிட் பண்ணி விட்டு அடுத்த லிரிக்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. நான் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் எடிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்து இதையும் கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த இடத்துல முடியுது, இதையும் கட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 3 லிரிக்ஸ் சொல்லி காமிச்சிடுறேன். இதே மாதிரி நீ ஃபுல்லாக 30 செகண்ட் மேக் பண்ணிக்கோங்க. நான் இதை கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இன்னொரு லிரிக்ஸை மட்டும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரொம்ப ஈஸியானதான், கைன்மாஸ்டில் பேசிக்கானதான், ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவில் ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இதே மாதிரி ரீசன் வீடியோ போட்டால் உங்களுக்கு தவறாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு லைனாக கட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு ஃபுல்லாக சொன்னால் வீடியோ லென்த்தாக போகும். நான் 10 செகண்டுக்கு லிரிக்ஸ் மேக் பண்ணிக்கிறேன். 3 லிரிக்ஸ் இதேமாரி ஒரு லைனாக கொடுத்துக்கோங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஒரு லைனாக மேக் பண்ணிக்கோங்க இதேமாரி.
மேக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா கீழே அந்த படத்துலேருந்து குணா படத்துலேருந்து கமல்ஹாசன் போட்டோ வந்திருக்கும். அதை எப்படி செட் பண்ணலாம் பார்க்கலாம். லேயரை கிளிக் பண்ணி நான் மீடியா பேக்கிறேன். நீங்கள் என்ன சாங் எடுக்கிறீ சாங் மேக் பண்ணிக்கலாம். சாங் தக்கன ஆக்டரோட மூவி இருக்கும் இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு அதை செட் பண்ணிக்குவோம். நான் லேயரை கிளிக் பண்ணி மீடியா பேக்கிறேன். மீடியா போய்ட்டு அந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். நான் இப்போ எடுத்துக்கிறேன். எடுத்து சைஸை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிட்டு இங்கே செட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக கீழே இப்படி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன இமேஜ் நீங்கள் ஆக்டர் இமேஜ் எந்த சாங் செட் பண்ணிக்கலாம் அந்த சாங் எடுத்துகிட்டு அந்த ஆக்டரோட இமேஜ் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் செட் பண்ணிட்டு அந்த கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் அது எப்படி மேலே ஃப்ளோ பண்ணிங்கன்னா கலர் ஃபில்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் பேசிக் இருக்கும். பேசிக்கில் போயிட்டுனா மேலே ஃப்ளோ பண்ணுவாங்க. அதில் P18 ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணால் பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரும். அதனால தெரியும் பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடுச்சு. அப்படியே டூ கிளிக் பண்ணிக்கோங்க. டூ கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு தான் ஒரு இதை டூ கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்டரில் இருந்து அமர்த்திக்கோங்க. நன்னில் கொடுத்துக்கோங்க. கொடுத்து 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஃபில்டர் நான் வந்து பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி 3 டாட் இருக்கா கிளிக் பண்ணி ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட் கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட் கொடுத்து ஓவரால் அனிமேஷனில் போய் பல்ஸு இல்லை ஃப்ளிக்கர் பல்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் பல்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ளிக்கர் பல்ஸு பிளிங்ஸ் அந்த 3 ஆப்ஷன் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பல்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் பிடிக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் சேனலோட வாட்டர் மார்க்கு நான் லேயரை கிளிக் பண்ணி மீடியா பேக்கிறேன். நான் என்னோட சேனலோட வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் சேனலோட வாட்டர் மார்க் எங்களால் ஆட் பண்ணிக்கலாம். சைஸ் ஜூம் அவுட் பண்ணிட்டு கீழே செட் பண்ணிருக்கேன். கரெக்டாக அதாவது கீழே செட் பண்ணிருக்கேன். டிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம சாங் வீடியோவெல்லாம் மேக் பண்ணி வச்சு ரொம்ப ஈஸியானதான். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி ப்ளே ஆகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப சூப்பராக ப்ளே ஆகுது. பார்த்துருப்பீங்க ரொம்ப சூப்பராக ப்ளே ஆகுது. ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாக இருந்திருக்கும் வீடியோ. நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிடலாம். நீங்கள் யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ அந்த வீடியோ முடிஞ்சு இது எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஷேர் ஐக்கன் இருக்கா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மொபைல் என்ன குவாலிட்டி கேட்கும் ஃபுல் குவாலிட்டி கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோ தான் வீடியோ ஃபுல் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் வீடியோ குவாலிட்டி வர ஷேர் பண்ணும்போது இப்படியே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் அடுத்து இதேமாதிரி இது வேறு வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோட இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் இன்ஸ்டால் கேட்கலாம். உங்களுக்கு என்ன வீடியோ வந்து மேக் பண்ணாலும் இன்ஸ்டால் கேட்கலாம். நான் உடனே மேக் பண்ணி போடுறேன். அதான் இன்ஸ்டா ஐடியை கொடுத்துருக்கேன். என்ன டவுட்னா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே ரீப்ளை பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய், ஹேவ் எ நைஸ் டே.